12th மேத்ஸ் 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸசைஸ் 12.2ல 8th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். இங்க ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து அது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம ட்ரூத் டேபிள் கண்டுபிடிக்கணும். ட்ரூத் டேபிள் மூலமா தான் இது கரெக்டா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னது, எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது என்னணும். அப்ப நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பி கியூ அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் ரோஸ் கால்குலேட் பண்றதுக்கு அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுதான் நம்ம பண்ணணும். சோ 2 பவர் n, அதாவது 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அப்ப என்ன வரும், 2 பவர் 2 இருக்கிறதுனால 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. அப்ப ரோஸ் எத்தனை வரும், 4 ரோஸ் கிடைக்கும். பி கியூ ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? 4 ரோஸா இருக்குங்கிறதுனால 2 2 பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும், ட்ரூ ட்ரூன்னு எழுதுங்க. அடுத்தது என்ன செய்யுங்க, ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு எழுதுங்க. கியூ அதுல பாதி, பில பாதி கியூன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம், ஒரு ட்ரூ போட்டா ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ போட்டா ஒரு ஃபால்ஸ், ஆல்டர்னேட்டா எழுதிக்கோங்க. இப்ப என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அதுல என்ன செய்யலாம், ரைட் ஹேண்ட் சைடு கண்டினியூ பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்ப தனித்தனியா பிராக்கெட்டா தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரே நேரத்துல ஃபுல்லா போடும்போது தப்பா வரும். அதனால என்ன செய்யறோம், சிம்பிள் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறோம். அப்ப பி கண்டிஷனல் கியூவா முதல்ல கண்டுபிடிக்கிறோம். கண்டிஷனல்னா என்ன அர்த்தம், ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனதுன்னா ஃபால்ஸ், மீதி எல்லா கண்டிஷனுக்குமே என்னதான் ட்ரூ தான். ஓகேவா? பாருங்க, பில இருந்து தான் கியூக்கு போகணும், மாத்தி போனா என்னது ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? அதனால பில இருந்து கியூ அங்க கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரூல இருந்து ஃபால்ஸ் போதா, இல்ல. இது ட்ரூல இருந்து ஃபால்ஸ் போதா, அப்ப ட்ரூல இருந்து ஃபால்ஸ் போனா நம்மளுக்கு என்னது ஃபால்ஸ். வேற எங்கேயாவது ட்ரூ இருக்கா, இல்ல. அப்ப மீதி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடலாம், ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நெகேஷன் ஆஃப் பி கண்டிஷனல் கியூன்னு கொடுத்துருக்காங்க. நெகேஷன்னால என்ன அர்த்தம், அப்படியே ஆப்போசிட். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. நம்ம கடைசியா கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த காலம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எழுத வேண்டியதுதான். ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிடுச்சா? இப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும். ரைட் ஹேண்ட் சைடுல வெறும் பி அண்ட் கியூன்னு இருந்ததுன்னா டைரக்டா நம்ம போடலாம். பி அண்ட் நெகேஷன் கியூன்னு இருக்கு. அப்ப நம்ம நெகேஷன் கியூங்கிற ஒரு ஸ்டெப்பை எக்ஸ்ட்ராவா கால்குலேட் பண்ணிக்கணும். நெகேஷன் கியூனா என்னது, அப்படியே கியூனுடைய ஆப்போசிட். ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ. அப்ப என்ன வரும், ஃபால்ஸ் ட்ரூ, இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கு ட்ரூ. லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், பி அண்ட் நெகேஷன் கியூ தான் கண்டுபிடிக்க போறோம். அண்ட்னால என்ன அர்த்தம், ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாத்துக்குமே என்னதான் ஃபால்ஸ் தான். அப்ப பாப்போமா, பி அண்ட் நெகேஷன் கியூங்க போது என்னது, பி இங்க இருக்கு, நெகேஷன் கியூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ட்ரூ ஃபால்ஸ்னு வருது. அப்ப என்ன வரும், மாறி மாறி இருந்தா ஃபால்ஸ், ட்ரூ இங்கேயும் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ. இங்க பாருங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ், அப்ப ஃபால்ஸ் தான் வரும். இங்க பாருங்க ஃபால்ஸ் ட்ரூ, மாறி மாறி இருந்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? நம்ம ட்ரூத் டேபிள் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு வேணுங்கிற காலம் எது, இந்த காலமும் இந்த காலம் தான் நம்மளுக்கு வேணும். பாருங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எத்தனாவது காலம் பாருங்க, 4th காலம். 1 2 3 4வது காலம், 6வது காலம், 4th காலமும், therefore 4th காலம் and 6th காலம் are ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால என்னது, அந்த ஐடென்டிட்டி ஈக்குவல்னு நம்ம ஷோன் பண்ணியாச்சு. ஸோ therefore கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஐடென்டிக்கல் டு பி அண்ட் நெகேஷன் கியூ இஸ் ஷோன் அப்படின்னு காமிச்சிக்க வேண்டியதுதான்.